ஒரு இளவரசன் நண்பர்களுடன் காட்டிற்கு செல்கின்றான். வேட்டை மீது இருந்த ஆர்வத்தில் அவன் நண்பர்களை விட்டும் தனியாக சென்று விட்டான். நண்பர்கள் தேடி பார்க்கின்றார்கள், இளவரசனை காணவில்லை. சிறிது நேரத்தில் நண்பர்கள் அனைவருமே காட்டை விட்டு திரும்பிவிட்டார்கள். உடனே வீரர்கள் இளவரசனை மீட்டு வருவதற்காக தயாராகின்றார்கள். அப்போது இளவரசன் புலியின் தலையை வாளில் ஏந்தியவாறு காட்டை விட்டும் வெளியில் வருகின்றான். மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியில் குதூகலிக்கின்றார்கள். அனைவருமே இளவரசனின் வீரத்தை பாராட்டுகின்றார்கள். இளவரசனுக்கு எல்லையற்ற ஆனந்தம். இந்த மகிழ்ச்சி எனக்கு எப்போதுமே கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய இளவரசன் தொடர்ச்சியாக நண்பர்களை அழைத்து கொண்டு புலி வேட்டைக்கு செல்வதும் புலியின் தலையை கொய்து நாட்டிற்குள் எடுத்து வருவதுமாக இருக்கின்றான். ஆனால் முன்பு போல மக்கள் இளவரசனை கொண்டாடவில்லை. அதிகமானோர் அவனை கொடூரமான ஒருவனாகவே நோக்குகின்றார்கள். இவ்வாறுதான் நண்பர்களே, எம்மிடமுள்ள ஒரு நல்ல விடயத்திற்காக மக்கள் எம்மை வாழ்த்தலாம், பாராட்டலாம். தற்போது எந்த விடயத்திற்காக பிறரினால் பாராட்டப்படுகின்றோமோ பிறிதொரு நாளில் அதே விடயத்திற்காக தூற்றப்படவும் கூடும். அடக்கம், பொறுமை, பணிவு இவை அனைத்துமே வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் பிறர் உங்களை கோழை என்று முத்திரை குத்தி விடாத அளவிற்கு வாழ்வில் இந்த நட்பண்புகளை வைத்திருங்கள். ஆக்ரோஷம், கோபம், துணிச்சல் இவைகளும் வாழ்க்கைக்கு அவசியம்தான். ஆனால் பிறர் உங்களை தீயவன் என்று எடை போட்டு ஒதுக்கும் அளவிற்கு இந்த பண்புகளையும் வைத்திருக்காதீர்கள்.